ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பிசிபிலாபாத் கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் முள்ளங்கி, முருங்கைக்காய், வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், கேரட், குடமிளகாய் அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து அரிசி வந்து 200 கிராம் போட்டிருக்கேன். பருப்பு 150 கிராம். நீங்கள் டம்ளர் அளந்துன்னா 3/4 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க அரிசி. பருப்பு வந்து சேர்த்து போடும்போது கோபுரமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் டம்ளரில் போட்டு காமிச்சிருக்கேன். அரிசியை வந்து ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பருப்பு வந்து நான் நல்ல பருப்பு தான் போட்டிருக்கேன் உதயம். நீங்கள் ரேஷன் பருப்பு போட்டாலும் இதே ரேஷியோ தான் போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். அரிசி நான் வந்து பச்சை அரிசி, புழுங்கல் அரிசியில் போட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட வைக்க வேண்டியது இருக்கும். தண்ணி வந்து நான் 1க்கு 2 தண்ணி, அந்த அரை கிளாஸ் வச்சதுக்கு 2 அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 3 விசில் வச்சு இறக்கி வச்சுக்கலாம். அரிசி பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கி கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ காய்கறியெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். குடமிளகாய், முள்ளங்கெல்லாம் உங்களுடைய ஆப்ஷனல் தான். உருளைக்கிழங்கு நான் ஒன்று போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காயோட கொஞ்சம் நேரம் மாறினோடனே நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துக்கலாம். 3 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸ், பெரிய சைஸ் தக்காளி. தக்காளி நல்லா வதங்கட்டும். மேல் தோல்லாம் சுருங்குற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம இதில் கடுகு சீரகம்லாம் போட்டு தாளிக்கல, அப்புறமா தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். மிளகாத்தூள் போட்டு பச்சை நெடி போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் தண்ணி வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த காயெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். காயெல்லாம் வந்து ஒரு 3/4 வேக்காடு வெந்த உடனே எடுத்து அந்த பருப்பு அரிசி வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும். நம்ம குக்கர்லேயே செய்யணும். அதுவும் கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது அதில் ஊற்றி நல்லா ஒரு கிளறிக்கலாம். இப்போ நமக்கு அந்த பார்க்குறதுக்கு சாம்பார் சாதம் மாதிரி தெரியாது. இன்னும் இதுக்கு ப்ராசஸ் இருக்குது. நல்லா மிங்கிள் ஆகணும். அந்த நம்ம காரக்குழம்பு மாதிரி கூட்டி வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஊற்றி இதோட கலக்கும்போது எல்லாமே. நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நெய்யோட டேஸ்ட் பிடிக்குன்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கும் போது 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலான்னுட்டு. நல்லா கலராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் இது போடுறது வந்து பருப்பு பொடி. நம்ம சாதத்துக்கெல்லாம் போடுறதுக்கு பருப்பு பொடி சாதம் போடுவோம் இல்லைங்களா, அந்த பருப்பு பொடி வந்து குட்டி ஸ்பூனில் 2 போட்டேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் ஆச்சி சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கலாங்க. சாம்பார் பொடி அப்படியே போட்டோம்னா கட்டிக்கட்டும். அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். அந்த சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளேவரே வந்து நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சாம்பார் பொடி, பருப்பு பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறிக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் அந்த பருப்பு பொடி வந்து சேர்த்தேன். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து நம்ம புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சுருந்தேன். பெரிய நெல்லிக்காய் சைஸ் இல்லை லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கரைச்சி வச்சுருந்தது இப்போ ஊற்றி கிளறி ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடலாம். புளி வாசனைலாம் நல்லா போகணும். பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்போ நல்லா இருக்குது பாருங்கள் சாம்பார் சாதம். இந்த மாதிரி வாட்டர் டைப்பில் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாம்பார் சாதம் மழை நேரத்துலலாம் செஞ்சு நல்லா சுட சுட சாப்பிட்டோம்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை தாளிச்சிக்கலாம். ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் பெரிய கரண்டினா குழிக்கரண்டி, சாம்பார் கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கடுகு நான் போட்டுட்டேன். நான் போடும்போது காமிக்கிறதுக்குள்ளே எனக்கு வீடியோ கட் ஆகிடுச்சு. அதனால் தான் கடுகு காமிச்சேன். கடுகு, சீரகம், கொஞ்சம் உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் அதிலே போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கலாம். குண்டு மிளகாய் இல்லைங்கிறதுனால நான் நீட்டு மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை மேலே இறக்கிட்டு இதெல்லாம் தூக்கி ஊற்றிக்கலாம். அந்த சாதம் ஒரு கரண்டி எடுத்து அந்த கரண்டியில் போட்டுக்கலாங்க. ஏன்னா எண்ணெய் நெய் எல்லாம் வாசனை இருக்கும்.
பார்க்குறது நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு கிளறி சர்வ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த சாம்பார் சாதம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.